வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன் டெட் சிடிபியோட ரிவிஷன் சீரீஸ். இதுல இது பார்ட் பி. பார்ட் ஏல நம்ம கம்ப்ளீட்டா டீச்சிங் அண்ட் லேர்னிங் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அதையும் பாருங்க. நிறைய கான்செப்ட்ஸ், நடுவில் நிறைய பிஒய்க்யூ கான்செப்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த சிடிபியில ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ இது பார்ட் பி. வேற யாருன்னா டிஎன் டெட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்னா சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் டிஎன் டெட் ரிலேட்டடா நம்ம போட பிளான் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது லேர்னிங் தியரிஸ் ஆஃப் லேர்னிங். இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிஹேவியரிஸ்ட் தியரிஸ். இந்த பிஹேவியரிஸ்ட் தியரிஸ் வந்தாலே இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இந்த வேர்டை மறக்கவே மறக்காதீங்க. தூண்டல் புலங்கள் சொல்லுவோம் தமிழ்ல. இதுல கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி இது எல்லாமே படிச்சிருப்போம். இவான் பாவ்லோது 1902 த டாக் பெல் ஃபுட். இதை எப்படி அதை கண்டிஷன் பண்றாங்க. இந்த லேர்னிங் பேரு அசோசியேட்டிவ் லேர்னிங். ஓகே, இது எல்லாருக்குமே இது ரிலேட்டடா எல்லாமே தெரியும் இல்லையா? எப்படி அந்த டாக் பெல் ஃபுட், எப்படி அந்த ஃபுட்டை அந்த பெல் சவுண்டோட எப்படி அதை அசோசியேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் டாகுக்கு எப்படி அது கண்டிஷன் ஆச்சுன்றது தான் அதுல வர்றது. ஸோ இதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் சிஎஸ்னா என்னன்னா கண்டிஷன் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னா என்னன்னா எதெல்லாம் நம்ம வெளியில இருந்து அதுக்கு கொடுக்குறோம். இப்போ பெல் சவுண்டு ஃபுட் சவுண்ட்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் அதுக்கு ஸ்டிமுலஸ். அதுகிட்ட இருந்து வர அந்த செலவேட் ஆகுது இல்லையா, அதுதான் ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல டிலே, ட்ரேஸ், சைமல்டேனியஸ், பேக்வேர்ட் இந்த கண்டிஷனிங் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஒன்று நம்ம ஒரு கண்டிஷன்னாலே என்னன்னா அதை பழக்கிறோம் நம்ம. இந்த மணி சவுண்டும் ஃபுட்டையும் நம்ம என்ன பண்றோம், மணி சவுண்டு கொடுத்துரும், ஃபுட்டு கொடுத்து பழக்கினா மட்டும்தான் கரெக்டா அது கண்டிஷன் ஆகும். ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா பண்ணலன்னா கண்டிஷன் ஆகாது. அதுதான் அங்க இருக்கு. அடுத்தது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் தாண்டெக் ட்ரையல் அண்ட் எரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் சொன்னது மொத்தம் மேஜர் லாஸ் 3, சபார்டினேட் லாஸ்ன்னு சொல்லுவோம் அது 5, மொத்தமா 8 லா இருக்கு. இது ட்ரையல் அண்ட் எரர். ஒரு விஷயம் பண்ண பண்ண எப்படி அது வருது, அந்த பிராக்டிஸ், அவ்வளவுதான். இதுல இம்பார்ட்டன்ட் இந்த லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்றோம், அது ரிசல்ட். ரெடினஸ்ங்கிறது அதுக்கு அது தயாராகிறது நம்ம ரெடினஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகே, அடுத்தது ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பிஎஃப் ஸ்கின்னர்து. இது 1938 வருது. பிஹேவியர் எப்படி ஷேப் ஆகுது, அதுக்கு கிடைக்கிற கான்சிக்வன்சஸ்னால, அதுக்கு இன்கேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம அதுக்கு நிறைய நம்ம கொடுக்குறோம்னா, அதுக்கு அவார்ட் பண்ணோம்னா இன்னும் ஜாஸ்தியாகும், பனிஷ்மெண்ட் கொடுத்து கம்மியாகும். அதை பொறுத்து வரும். அதுதான் கான்சிக்வன்சஸ். இதுல மறக்கவே மறக்காதீங்க. இதுல பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தனக்கு தேவையானது வரும் இல்லையா, அதுக்காக பண்ற நேச்சுரல் ரிவார்ட்ஸ், அது பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதுக்காக பண்றது. செகண்டரிங்கிறது வெளியில இருந்து வர்றது செகண்டரின்னு சொல்றோம். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்ப எதுக்கு கொடுக்குறோம், ஒரு விஷயத்த பிஹேவியரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்குறோம். பனிஷ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு பிஹேவியர் அன்பிளசன்ட், ஒரு விஷயத்தை அதுகிட்ட இருந்து புடுங்கி அதோட இதை நம்ம சரிப்படுத்துறோம், அதுதான் பனிஷ்மெண்ட். ஓகே, இதுல ஒரு ஸ்கெடியூல்ஸ் நம்ம சொல்லுவோம். இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸட் ரேஷியோ, ஃபிக்ஸட் இன்டர்வல், இதை நான் 2 சேர்த்து கொடுத்துருக்கேன் அது புரியணும்ன்றத. ஃபிக்ஸட்னாலேனா ஃபிக்ஸடா 3 தடவைக்கு மேலதான் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்றது ஃபிக்ஸட். வேரியபிள்ங்கிறது எப்ப வேணா நடக்கும். எப்பயுமே வேரியபிள் எப்ப வேணா டீச்சர் அவார்ட் பண்ணா அந்த குழந்தை ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும். இல்ல 3 கொஸ்டின் பண்ணாதான் ஆன்சர் பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் அந்த டைம் கொடுத்து கொடுத்து பண்ணாதான், ஒரு 2 மாசம் கழிச்சு, அந்த 2 வாரம் கழிச்சு தான் பண்ணுவேன், இந்த மாதிரி டைம் கொடுத்து பண்ணாலும் குழந்தைக்கு அந்த இது இருக்காது. ஸோ எப்ப வேணா பண்றது தான் என்னைக்குமே ஒரு எஃபெக்டிவா வரும்ன்றது தியரி பிரகாரம் அவங்க சொல்றது. ஸோ இது வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரேஷியோ, இது இன்டர்வல். ரேஷியோனா ஃபிக்ஸடா இருக்கும், அந்தந்த டைம் கரெக்டா இருக்கும். இன்டர்வல்னா அந்தந்த டைமிங்ஸ் வரும். ஓகேவா? இதுல எத்தனை தடவை பண்றோன்றது இருக்கும் ரேஷியோல. ஓகே, இது கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது இதுல நம்ம நெக்ஸ்ட் நமக்கு டிரைவ் ரிடக்ஷன் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இது ஹல் டிரைவ் ரிடக்ஷன். இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லை, நமக்கு தண்ணி தேவைப்பட்டா நம்ம போய் குடிக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட டிரைவ். ஓகே, இந்த ஓமியோஸ்டாசிஸ்ங்கிறது நமக்கு தேவைப்படுறத ஏதோ ஒன்று நம்ம உடம்புல கம்மியா வரத ஓமியோஸ்டாசிஸ் நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் நீட், டிரைவ், கோல். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது SORன்னு சொல்லுவோம். நடுவுல அந்த ஆர்கானிசம்க்கு தேவையானதும் தேவைப்படுது, SORன்னு சொல்லுவாங்க, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். இது டிரைவ் ரிடக்ஷன் தியரி. இது யாருதுன்னா அல்ஸ். ஓகே, அடுத்தது காக்னிட்டிவ் தியரிஸ் நமக்கு இருக்கு. காக்னிட்டிவ் தியரிஸை பொறுத்த வரைக்கும் காக்னிஷன் மென்டல் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஓகேவா? அதே மாதிரி பிஹேவியரிசம் தியரியை பொறுத்த வரைக்கும் என்வாயன்மெண்டோட பங்கு இங்க இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அதுக்கு பண்ணணும், தூண்டணும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலஸ் தேவைப்படுது,
அப்பதான் கண்டிஷன் ஆகி அதுக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அது பிஹேவியரல் தியரி. ஓகே. இன்சைட் இது காக்னிட்டிவ பொறுத்தவரை குழந்தையோட மென்டல் ப்ராசஸ் எப்படி ஆகுது? இதுல இன்சைட் லேர்னிங், கெஸ்டால்ட் தியரி சொல்லுவது. உல்ஃப் இது கோலர் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கோலரோடது. ஓகேவா? இவரோட பிரின்சிபல் பிரகாரம் என்ன சொல்லுவாரு? ஆஹா மொமெண்ட் இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையுமே முழுசா பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ன்றத அவர் சொல்றது. கெஸ்டால்ட் பிரின்சிபல் எதுன்னா ஓல்ட்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எதுவுமே வந்து முழுசா பார்த்தா அந்த குழந்தைக்கு புரியும். இவரு பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சுல்தான்ங்கிறது நம்ம சிம்பான்சி. ஓகே. அடுத்தது காக்னிட்டிவ் மேப்ன்னு சொல்றது. இது டோல்மேன் சொன்னது. நம்ம மைண்ட்ல நமக்கே இப்போ ஸ்கூலுக்கு டெய்லி போறோம்னா அந்த ரூட் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குமா? அதுதான் காக்னிட்டிவ் மேப். அவ்வளவுதான். அந்த காக்னிட்டிவ் மேப் நமக்கு இருக்கும். எதனால வருது? நமக்கு தெரியும் ஸ்கூல் அங்க இருக்குன்ற ஒரு கோல் செட் அங்க போகணும்னு நம்ம நினைக்கிறதுனால அதெல்லாம். அதுதான் இங்க வந்து காக்னிட்டிவ் மேப். இது சொல்றது டோல்மேன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேர்னிங் இஸ் பர்பசிவ் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் காக்னிட்டிவ் மேப். இந்த லேட்டன்ட் லேர்னிங்ன்ற வேர்டு கொஞ்சம் லேட்டன்ட் லேர்னிங் நமக்கு தெரிஞ்ச விஷயம் சமயம் வரும்போது மட்டும் வெளியே வந்து அது லேட்டன்ட் லேர்னிங். அப்புறம் காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் நம்ம சொல்றது. ஜீன் பியாஜே நம்ம பின்னாடியும் படிப்போம். ஓகேவா? எஸ்பிசிஎஃப் இன்கேஸ் அங்க இல்லைன்னா இங்கேயே சொல்லுவோம். எஸ்பிசிஎஃப் இருக்கும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி நம்ம சொல்றோம். சென்சரி, ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல் ஆபரேஷனல். இந்த இதில் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நடக்குது. ஓகேவா? அவரு சொன்னதுதான் இங்க நம்ம ஸ்கீமா, அடாப்டேஷன், ஈக்குலிபிரேஷன், அசிமிலேஷன் இதெல்லாம் என்ன சொல்றாரு? நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு விஷயம் பார்க்கறது ஒரு இதுவா ஸ்டோர் ஆயிடும் ஸ்கீமாவா. அது ரிலேட்டடா பார்க்கும்போது அசிமுலேட் பண்ணிக்கும். வேற எதனா பார்க்கும்போது மைண்ட் அத அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே. அடுத்தது டிஸ்கவரி லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு. இது ப்ரூனர் சொல்றது டிஸ்கவரி லேர்னிங். குழந்தைங்க கத்துக்கிறது. ஓகேவா? அதுல எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிஒய்க்யூஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரூனருக்கு. இனாக்டிவ்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பண்ணி பாக்குது. அப்புறம் அது மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஐகானிக் பிக்சர்ஸா ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அதால சிம்பிள்ஸா வெளிப்படுத்த முடியும், பண்ண முடியும். அவ்வளவுதான். ஓகேவா? இனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். ஓகே. இது ஒண்ணுமே இல்ல. எப்படி நம்மளோட மைண்ட் ப்ராசஸ் கான்கிரீட்ல இருந்து அப்ஸ்ட்ராக்ட்க்கு மூவ் ஆகுது. அதுதான் இங்க. கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் எப்படி மூவ் ஆகுது. இதுல ஸ்பைரல் கரிக்குலம்ன்ற வேர்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஏறும்போது அதே கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆறது ஸ்பைரல் கரிக்குலம் நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்தது ஸ்கெஃபோல்டிங்னு சொல்லியிருப்பாரு. அது விஹாட்ஸ்கியோ அது சொல்லுவாரு. அந்த ஸ்கெஃபோல்டிங்ன்ற வார்த்தை. ஓகேவா? ஒருத்தவங்க எதுவுமே தெரியாத குழந்தை என்ன பண்ணும்? ஒருத்தவங்க பெரியவங்க கிட்ட இருந்து அது கத்துக்கும். அது ஓரளவு பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம விலகிடுறோம். அதான் ஸ்கேஃபோல்டிங். இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹியூமானிஸ்டிக் தியரிஸ்ன்னு சொல்றோம். ஹியூமானிஸ்டிக் தியரிய பொறுத்தவரைக்கும் அந்த குழந்தையோட குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதுதான் ஹியூமானிஸ்டிக் தியரி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஓகேவா? அது 1943 அதுக்கப்புறம் அது 1970ல அத எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 1943ல மொத்தம் 5 லெவல்ஸ் இருக்கும். இது அதோடது இங்க ஆரம்பிக்கிறதுல கீழ இருந்து மேல போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசியாலஜிக்கல் தேவை. அப்புறம் சேஃப்டி தேவை. லவ் அண்ட் பிலாங்கிங் தேவை. எஸ்டீம் தேவை. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தேவை. எது ஓல்டுல மேல இருக்குன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதுதான் அந்த குழந்தை. ஒவ்வொன்னும் அதுக்கு பூர்த்தி அடையணும். அதான் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அதுக்கப்புறம் 1970ல இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 8 லெவலா மாத்துறாங்க. அதான் காக்னிட்டிவ், எஸ்தெட்டிக், டிரான்செண்டன்ட். டிரான்சென்ட் இன்னும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அத டிரான்செண்டன்ஸ்னு சொல்றோம் இல்லையா? இது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இதெல்லாம் ஹியூமானிஸ்டிக் தியரியில சேர்றது. அடுத்தது ஃபெசிலிட்டேஷன் தியரி. இதுவும் ஹியூமானிஸ்டிக்ல சேர்றதா கார்ல் ராஜர்ஸ். இது நமக்கு இருக்கு. நம்ம இதுல குடுத்திருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம்க்கு இவரு ஜான் டூவி, ஹியூமானிஸ்டிக்கு கார்ல் ராஜர்ஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. இந்த தியரி நமக்கு இருக்கிறதா. கார்ல் ராஜர்ஸ பொறுத்தவரைக்கும் இவரும் அதே மாரி அந்த குழந்தைக்கு இல்ல அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் இங்கேயே குடுத்திருக்கேன். இந்த வேர்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குழந்தைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஏத்துக்கிற ஒரு சமூகம். அந்த ஒரு என்வாயன்மென்ட் தான் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்ன்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப்ன்னு சொல்லுவாரு. ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப் நான் எப்படி இருக்கேன்? நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன். அது 2த்துக்கும் வர அந்த கான்க்ருவன்ஸ்ன்னு சொல்லுவாரு. கான்க்ருவன்ஸ் 2ம் ஓரளவு ஒத்து போய் இருந்துச்சுன்னா, நம்ம நினைச்சா மாதிரி நம்ம இருக்கோம். இதுதான். ஓகே. சோ இது மட்டும் கார்ல் ராஜர்ஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஃபெசிலிட்டேஷன் தியரி இல்லன்னா ஹியூமானிஸ்டிக் தியரினே கூட தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணும் இல்ல. ஓகேவா? இது இப்படியும் சொல்லுவாங்க. இல்ல கிளையன்ட் சென்டர்டுன்னு கூட சொல்லுவாங்க.
அடுத்தது சோசியல் லேர்னிங் தியரிய பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷனல் லேர்னிங் ஆல்பர்ட் பந்தூரா அது சோசியல் லேர்னிங் தியரியில நமக்கு இருக்கு. இது எல்லாமே நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது தான். எதுவுமே இதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஓகேவா? என்னடா இவ்ளோ இருக்குன்னு நினைக்காதீங்க. மேபி நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சிருப்பீங்க. நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா குடுக்குறோம். அவ்வளவுதான். ஸோ ஆல்பர்ட் பந்தூரா என்ன சொல்றாரு? பசங்க ஒவ்வொரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாங்கன்றது. அப்சர்வேஷனல் லேர்னிங் அதுதான். ஆல்பர்ட் பந்தூரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். ஓகேவா? இது. ஓகே. அந்த விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், விசேரியஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அந்த குழந்தை பார்க்கும். அவங்களுக்கு தண்டனை குடுத்தா குறைச்சுக்கும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. அவங்கள நம்ம பிரைஸ் பண்ணா ஏத்தும். அதெல்லாம் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரும் குழந்தை. செல்ஃப் எஃபிகசி அதனால குழந்தையால அதோட அத பத்தின புரிதல் எல்லாமே கொண்டு வர்றது. இது எல்லாமே அவர் சொன்னது. ஆல்பர்ட் பந்தூராவது அப்சர்வேஷனல் லேர்னிங், அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 தனி. இது வேற. அடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் காக்னேட்டிவ் தியரிஸ்ல அந்த டேவிட் ஆஸ்பெல்லோட தியரி மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்ல. நமக்கு இப்ப டீச்சர் ஒரு கண்டென்ட் சொல்லி தரும்போது ப்ரையர் நாலேஜோட கனெக்ட் பண்ணிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அததான் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் அவர் சொல்லுவாரு. இந்த சப்சம்ஷன் தியரியோ அதான். குழந்தைங்களுக்கு தனக்கு தெரிஞ்சவரும் சொல்லி தருது. அதான் மெயின் கான்செப்ட் அவருக்கு. ப்ரையர் நாலேஜோட கனெக்ட் பண்ணணும். இது சொன்னது யாரு? ஆஸ்பெல். ஓகேவா? அடுத்தது ஜான் டூவி இது நமக்கு தனியாவே கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தியரி, கன்ஸ்ட்ரக்டிவிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இவரோட கோர் ஐடியா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி கிடைக்குது? தானே ஒரு விஷயம் பண்ணி பார்த்து குழந்தைங்க கத்துக்குது. லேர்னிங் பை டூயிங். இவரோட வியூ ஆஃப் எஜுகேஷன்ல ஸ்கூல் லைஃப் வித் ரியல் லைஃப் இருக்கணும். ஓகேவா? அது சொல்றது. பசங்க கத்துக்கணும். கரெக்டான கத்துக்கிறது மீனிங்ஃபுல் லேர்னிங் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸ்கூல் அஸ் மினி சொசைட்டின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு டெமோக்ராட்டிக் கம்யூனிட்டி. ஏன்னா குழந்தை அங்கதான் சோசியலைசேஷன் கத்துட்டு நாளைக்கு வெளியே வருது. அதான் டீச்சர்ஸோட ரோல் அங்க எப்படி இருக்கணும்? கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டரா இருக்கணும். மெத்தட் அவர் சொன்னது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மெத்தடா இருக்கும். இது பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். ப்ராப்ளத்தை சென்ஸ் பண்றோம், டிஃபைன் பண்றோம், ஹைப்போதசிஸ் கிரியேட் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், கன்க்ளூட். ஹைப்போதசிஸ்னா இது இப்படி இருக்குமா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அததான் ஹைப்போதசிஸ் நம்ம சொல்றோம். அதுக்கான ஒரு டென்டேட்டிவ் ப்ரெடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா? அதுதான் ஹைப்போதசிஸ். சென்ஸ் பண்றோம், டிஃபைன் பண்றோம், ஹைப்போதசிஸ் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், கன்க்ளூட் பண்றோம். இது கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜான் டூவி சொன்னது. டீச்சர் எப்படி பண்ணும்? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் பண்ண ஆக்டிவிட்டி பேஸ்ட் சைல்ட் சென்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மேஜர் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிஹேவியரிசம்னா பாவ்லோ, தாண்டெக், ஸ்கின்னர் மறக்கவே மறக்காதீங்க. காக்னிட்டிவிசம்னா பியாஜே, ப்ரூனர், ஆஸ்பெல். கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா விகாட்ஸ்கி, ஜான் டூவி, ப்ரூனர். ஹியூமனிசம் தியரினா மாஸ்லோ, ராஜர்ஸ். சோசியல் லேர்னிங்ல ஆல்பர்ட் பந்தூர். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? ஸோ தியரியில கண்டிப்பா வரும். அடுத்தது டைப்ஸ். லேர்னிங் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது? இல்ல நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபருங்கிறது நமக்கு எங்கேயுமே அது நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்னா இங்க நான் கத்துக்கிட்டது எனக்கு இன்ட்ரன்ஸா இருக்கு. அதுதான் நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர். ஒன்றும் பெருசா இல்ல. ஜீரோ டிரான்ஸ்ஃபர் எனக்கு அது யூஸே ஆகல. நோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் லேர்னிங். லேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சேம் லெவல் நாலேஜ் என்ன பண்றோம்? அப்ளைடு அக்ராஸ் சப்ஜெக்ட் லேட்ரலா பண்றோம். அப்ளைங் சயின்ஸ் டு மேத் ப்ராப்ளம்ஸ். அது லேட்ரல் டிரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். இதே தான் பட் வேற சப்ஜெக்ட்ல அதே நாலேஜ் நான் யூஸ் பண்றேன். வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் லோவர் லெவல் ஹையர் லெவல் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அரித்மெட்டிக் நான் கத்துக்கிட்டது அல்ஜிப்ராக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் ஏன் ஆட் பண்ணோம்னா இது பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. நீங்க வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. எதெல்லாம் பிஒய்க்யூல வந்துச்சு நான் சொல்றேன். ஸோ பிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இப்போ ஸோ ஸ்கில் டிரான்ஸ்ஃபர்ஸ் அக்ராஸ் பாடி சைட்ஸ். இங்க கத்துக்கிட்டது இங்க எழுதுறேன். ரைட்டிங் வித் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப்டர் ரைட் அந்த மாதிரி பண்றது பிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? குழந்தைங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கத்துக்க டீச்சர் கரெக்டா பண்ணணும். அதுதாங்க இருக்கு. அடுத்தது மோட்டிவேஷன்ங்கிறது இருக்கு நமக்கு. மோட்டிவேஷன் எப்படி இருக்கும்? நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு இன்டர்னல் ஸ்டேட். அதுதான் நம்மள ஒரு எனர்ஜைஸ் பண்ணி, டைரக்ட் பண்ணி, சஸ்டைன் பண்ணுது. இது ஒரு டைப்ஸ். இன்ட்ரின்சிக்னா நமக்குள்ள இருக்கிறது. இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், என்ஜாய்மெண்ட். எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்ட்ரின்சிக் எனக்கு வெளியில இருந்து கிடைக்கிற ரிவார்டுன்னு சொல்றோம். இதுக்கும் தியரிஸ் இருக்கு நமக்கு. இதுவும் கேட்டிருக்காங்க. இதுல கிளார்க் டிரைவ் ரிடக்ஷன் தியரி சொல்றோமா? இதுலயும் கொஞ்சம் மோட்டிவேஷன் அங்க வேலை செய்தா சோ அதுவும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ லேர்னிங் ரெடியூசஸ் டென்ஷன் ஃப்ரம் அன்சாட்டிஸ்ஃபைட் டிரைவ்ஸ். டிரைவ்ஸ்னாலே நமக்கு ஒரு மோட்டிவ் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை தேடி ஓடுவோம். அதுதான் அவர் சொல்றது. மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கா? ஒன்னொன்னு பூர்த்தி அடையும் போது நெக்ஸ்ட்டுக்கு அந்த போகுது. ஓகே. அடுத்தது மெக்லனண்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இவரு நீட் அச்சீவ்மென்ட் தியரின்னு ஒண்ணு பண்ணியிருக்காரு. நீட் ஃபார் அச்சீவ்மென்ட், அச்சீவ் பண்றதுக்காக பண்றது. நீட் ஃபார் பவருக்காக பண்றது. அஃபிலியேஷன் எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக பண்றது. இது டேவிட் மெக்லெனன் சொன்ன இந்த நீட் அச்சீவ்மென்ட் தியரி. அப்புறம் அட்கின்சன் தியரி. மோட்டிவேஷன் எப்படி வரும்னு ஃபர்ஸ்ட் நான் அத எக்ஸ்பெக்ட் பண்ணணும். என்னோட நான் அது அதோட வேல்யூவ புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதோட என்னோட வேல்யூவ புரிஞ்சா மட்டும் தான் அது மோட்டிவேஷனா அமையும். இல்லையா நான் இப்போ ஒரு 100 மார்க்ஸ் எடுத்தா எனக்கு இவ்ளோ என்ன மதிப்பாங்க. நெறைய விஷயம் இருக்கு. வேல்யூஸ புரிஞ்சுக்கணும். அதான் எக்ஸ்பெக்டன்சி வேல்யூ தியரின்னு சொல்லுவாரு. மோட்டிவேஷன் இஸ் ஈக்வல் டூ எக்ஸ்பெக்டன்சி இன்டு வேல்யூ ஆஃப் சக்சஸ். நம்ம அத எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு எவ்வளவு வேல்யூ குடுக்குறோம் இம்பார்ட்டன்ட். பிஎஃப் ஸ்கின் அது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தியரி. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தியரினாலே எப்படி பிஹேவியர் ஸ்ட்ரென்த் ஆகுது, பிரைஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ல ஸ்ட்ரென்த் ஆகுது. லேர்னிங் ஸ்டைல்ஸ பொறுத்தவரைக்கும் விஷுவல், ஆடிட்டரி, ரீட், ரைட், கினெஸ்தெடிக். இது சொல்லணும் அவசியமே இல்ல. தெரியும் இல்லையா? வார்க்கும். அதே மாரி டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்லயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேர்னர்ஸ் எப்படி படிப்போம்? ஒண்ணு ஆழ்ந்து படிக்கிறவங்க டீப்ன்னு சொல்லுவோம். மேலோட்ட படிக்கிறவங்க சர்ஃபேஸ் சொல்லுவோம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ், எய்ம்ஸ் ஃபார் ஹை மார்க்ஸ் அந்த மாரி படிக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆக்டிவ் லேர்னர்ஸ் லேர்னிங் பை டூயிங். ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ் எதையும் யோசிச்சு பார்த்து பண்றவங்க. சென்சிங்னா ரொம்ப பிராக்டிகல், டீடைல் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ரொம்ப சென்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இன்ட்யூட்டிவ்னா உள்ளுக்குள்ள இருந்து படிக்கிறது. கான்செப்சுவலா லைக் தியரிஸ் எல்லாம் படிக்கலாம். இன்ட்யூட்டிவ் ரொம்ப யோசிச்சு அந்த கான்செப்ட்ஸ புரிஞ்சு படிக்கிறவங்க. விஷுவல், அப்புறம் வெர்பல் லேர்னர்ஸ். வெர்பல். சீக்வென்ஷியல்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிறவங்க. குளோபல் எதையும் புதுசா ஃபுல்லா படிச்சாதான் புரியும். பிக் பிக்சரா படிக்கணும். இது நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் லேர்னிங்ஸ்ல வர்றது. ஓகேவா? இது எப்படி இருக்கணும்? டீச்சரா ஒரு மல்டி மாடல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல பண்ணும்போது எஃபெக்டிவா இருக்கும். இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லேர்னிங் அண்ட் டீச்சிங்க பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் நம்ம எதை சொல்றோம்? டீச்சர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா அவங்க ஒரு கண்டென்ட்ட ப்ராப்பரா கொண்டு போலாம், சேஞ்ச் பண்ணலாம். அவங்க கிட்ட எந்த வேரியபிள் சேஞ்ச் பண்ண முடியும்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள சார்ந்து இருக்கும். இது சரியா பண்ணா இங்க குழந்தை நல்ல மார்க் எடுக்கும். அதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். கண்டென்ட்ங்கிறது இங்க இன்டர்வீனிங் வேரியபிள். இதுவும் ஒரு தடவை பிஒய்க்யூல கேட்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோல். இது எல்லாருக்கும் தெரியும். நேச்சர் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் சார்ந்து இருக்குது. எஃபெக்டிவ் டீச்சிங்னா எல்லாம் கம்பைன்ட் மோட்டிவேஷன், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ரிஃப்ளெக்ஷன். லேர்னிங் கர்வ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிஒய்க்யூஸ்ல லேர்னிங் கர்வ் பத்தி வந்துட்டே இருக்கு. இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? எர்மன் எபிங்கஸ் 1885ல பண்றாரு. இது ஒரு கிராஃப் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் அண்ட் ட்ரையல்ஸ் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது ஒரு டைப்ஸ். பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் நம்ம எதை சொல்றோம்னா, ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், ரேப்பிடா இம்ப்ரூவ் ஆகும். நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஸ்லோவா ப்ராக்ரஸா இருக்கும், அப்புறம் பிளாட்டியூ. பிளாட்டியூனா அப்படியே ஆயிடுறது. ஓகே, அந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே தங்கிடுறது. எஸ் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவோம். ஏன்னா இப்படி கரெக்டா இருக்கும். சிக்மாய்டு அவரால வந்தது. இது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ரேப்பிடா இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஸ்டடி ஆயிட்டு அங்க அப்படியே கொஞ்சம் தங்கிரும். ஸோ பிளாட்டியூன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஓரளவு அந்த கண்டென்ட்ட புரிஞ்சு அந்த குழந்தை ஓரளவு ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ சிக்மாய்டு கர்வ், பெட்டர் கர்வ் சொல்லுவோம். இந்த பிளாட்டியூனாலே ஒரு டெம்பரரி ஆல்ட் நடக்கிறது. நம்ம அது எதனால நடக்குது? ஒரு லோ மோட்டிவேஷனோ இல்ல அந்த குழந்தை ஏதோ கம்மியானதுனால நடக்குது. ஃபெட்டிக் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ரீசன்னால அந்த குழந்தை படிப்புல அப்படியே அப்படியே ஒரு தங்கிடுச்சு ஒரே இடத்துல தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஃபேக்டர்ஸ் நமக்கு ஒண்ணு இருக்கு. மெச்சூரேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் 2மே தேவை ஒரு ஸ்பீச் வளர்றதுக்கு. இல்லையா? குழந்தை வளர வளர பேச்சு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்ம் காம்ஸ்கியோட லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ்ன்னு சொல்றோம். அந்த குழந்தைக்கு தனக்கே ஒரு இன்னேட் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம எப்படி நம்ம தாய்மொழி கத்துக்கிறோம்? சொல்லிக் குடுக்காமயே தானே கத்துக்கிறோம். அதுதான் இவர் சொல்றாரு. அதுதான் யூனிவர்சல் கிராமர்ன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது 2மே இதுல இம்பார்ட்டன்ட். எல்ஏடி இதுவும் போட்டிருக்காங்க. இது 2 பிஒய்க்யூல வந்த ஒரு கொஸ்டின். யூனிவர்சல் கிராமர்ங்கிறது நேச்சுரல் எபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கிறது தான் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் விகாட்ஸ்கியும் அதே மாதிரி லாங்குவேஜ் பத்தி சொல்லியிருப்பாரு. பசங்க சோசியல் இன்டராக்ட் பண்ணும்போது கத்துக்கோன்றத அவர் சொல்றது. அதே மாதிரி இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பிஒய்க்யூ நம்ம பிஒய்க்யூ நிறைய ரெஃபர் பண்ணதுனால இந்த மாதிரி நிறைய பாக்ஸ்ல ஆட் பண்ணு. இந்த லிஸ்பிங் இது பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின். எஸ்எஸ்ன்னு மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணா அது லிஸ்பிங்னு சொல்றோம். பட் ஸ்டாமரிங்னா ரிப்பீட்டேட்டிவ் பிளாக்கிங், கிளட்டரிங் ஃபாஸ்டா பேசுறது, அன்கிளியரா இருக்கிறது, ஆர்டிகுலேஷன் டிஸார்டர் நடக்கிறது, மியூட்டிசம் ரெஃப்யூசர் ஆர் இன்னெபிலிட்டி டு ஸ்பீக், நெக்ஸ்ட் டிசார்த்ரியா ஸ்லர்டு ஸ்பீச் மசில் வீக்னஸ்னால நடக்குது, அஃபேசியானா லாஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் பிரெயின் இன்ஜுரி, வாய்ஸ் டிஸார்டர்னா அப்நார்மல் பிக்சர் டோன். இதுவும் இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூல வந்திருக்கு. இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது டெல்லாஸ் ரிப்போர்ட். இதுவும் பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கிளியரா. பட் இதெல்லாம் வரும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். ஸோ டெல்லோஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த யுனெஸ்கோல 1996 இயர் பார்த்துக்கோங்க. லேர்னிங் பத்தி சொல்றாங்க. த ட்ரெஷர்ஸ் வித்தின். இதுல 4 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன சொல்றாங்க? லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவ் டுகெதர், லேர்னிங் டு பி. இதுதான் அவங்க 4 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டெல்லாஸ் ரிப்போர்ட்ல வர்றது.
அடுத்தது நமக்கு இருக்கிறது சோஷியலைசேஷன்னா என்ன? சோஷியலைசேஷன்னாலே நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு வேல்யூஸ் கத்துக்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம வெளியில பிஹேவ் பண்ணணுன்றது நமக்குள்ள வர சோஷியலைசேஷன். அது எப்படி கத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது பார்ப்போம். இந்த சோஷியல் இமோஷன்ஸ் எல்லாமே எப்படி கத்துக்கிறோம்? இன்டராக்ஷன்ல வருது. இதுல கீ தியரிஸ்ட் கொஞ்சம் இமைல் டர்கீம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சோஷியலைசேஷன் ஆஃப் த யங். ஜார்ஜ் எச் மீட் வந்து செல்ஃப் டெவலப்ஸ் டு சோஷியல் இன்டராக்ஷன். ஜான் டூவி இந்த அர்லாக் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. சோஷியல் மெச்சூரிட்டிங்கிறது சோஷியலி அப்ரூவ்டு பிஹேவியர் சோஷியல் மெச்சூரிட்டி சொல்றோம். இது பிஒய்க்யூல வந்திருக்கு. அடுத்தது ஏஜென்சிஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். எங்கெல்லாம் அந்த குழந்தை கத்துக்குது? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஸ்கூல், பியர், கம்யூனிட்டி, மீடியா, இன்னும் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இன்னும் போயிட்டு எங்க இருந்துலாம் அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி இங்க நம்ம நடந்துக்கணும்னு கத்துக்குது இல்ல, எல்லாமே சோஷியலைசேஷன். ஓகே, இதுல பிரைமரி என்னது? ஃபேமிலி. செகண்டரி வந்து ஸ்கூல் அண்ட் பியர்ஸ். ஓகே, ஸ்கூலு, பியர்ஸ், அடல்ட்னா ஒர்க் லைஃப் அப்படி சொல்றாங்க. செகண்டரினா ஸ்கூல், பியர்ஸுக்கு. ரீசோஷியலைசேஷன், அடாப்டேஷன் டு நியூ ரூல்ஸ். நம்ம ரீசோஷியலைசேஷன் நம்ம நெக்ஸ்ட் ரோல் போறோம் இல்லையா? அதை கத்துக்கிறது. இதுல எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? குழந்தைக்கு ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூ சொல்லி தரது இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது மெமரி நமக்கு இருக்கு. மெமரிய பொறுத்த வரைக்கும் எப்படி மெமரி ப்ராசஸ் நடக்குது? ஒரு விஷயம் பார்க்குறோம், என்கோட் பண்றோம், அது ஸ்டோரேஜ் பண்றோம். என்கோடு எப்படி வேணா நடக்கும் மைண்ட்குள்ள. ஸ்டோர் பண்றோம், அதுக்கப்புறம் வெளிய கொண்டு வரோம் தேவைப்படும்போது. டைப்ஸ் ஆஃப் மெமரியில சென்சரி மெமரி சொல்லுவோம். அப்புறம் ஷார்ட் டெர்ம் மெமரி, அப்புறம் லாங் டெர்ம் மெமரி. ஷார்ட் டெர்ம் மெமரி மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். இதுவும் பிஒய்க்யூல கேட்கறாங்க. எவ்வளோ ஷார்ட் டெர்ம் மெமரியில எவ்வளோ நேரம் இருக்கும்? ஓகேவா? அது கொஞ்சம் 10 20 இல்ல எத்தனை பிக்சர்ஸ் வச்சுக்கலாம்? அதுவும் ஒரு இதுல கேட்டிருந்தாங்க. 5 to 7 பிக்சர்ஸ் அந்த மாரி இருக்கு. அதுவும் கேட்டிருக்காங்க ஒரு தடவ. அதையும் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இப்ப லாங் டெர்ம் மெமரி நமக்கு பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆகுது. லாங் டெர்ம் மெமரியோட டிவிஷன் வந்து எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்ன்னு 2ஆ பிரியுது லாங் டெர்ம் மெமரி. இது டிக்ளரேட்டிவ், நான் டிக்ளரேட்டிவ் நம்ம சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ்னா நம்ம ஒண்ணத்த யோசிச்சா ஞாபகம் வரும். எபிசோடிக், சிமென்டிக். பெர்சனல் ஈவென்ட், ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் சிமென்டிக். இதுவும் பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க சிமென்டிக். எபிசோட்ஸ்னா நம்ம லைஃப்ல இருந்த சில சில விஷயங்கள் தான். லாங் டெர்ம் மெமரியில இம்ப்ளிசிட்ன்னு நம்ம சொல்றது ப்ரொசீஜர் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் யோசிக்காமயே. டக்கு டக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா. பிரிம்பிங்ன்றது, கண்டிஷனிங்ன்றதெல்லாம் நம்ம லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். நமக்கு டக்குன்னு அது ரிலேட்டடா பார்க்கும்போது ஞாபகம் வர்றது. இல்ல ஒரு விஷயம் பிரிம்பிங்னா என்ன? பிரிம்பிங் ஒரு தடவ கேட்டிருக்காங்க. இப்ப டாக்டர பார்த்தோம்னா டக்குன்னு நர்ஸ் ஞாபகம் வரும். அது ரிலேட்டட் திங் ஞாபகம் வந்தா அத நம்ம பிரிம்பிங்ன்னு சொல்லுவோம். இதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ மெமரி பொறுத்தவரைக்கும் எல்லா தடவையும் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபர்கெட்டிங்கும் இதே மாரி எபிங்கர்ஸோட ஃபர்கெட்டிங் கர்வ் இருக்கு. ஃபர்கெட்டிங் எப்படி நடக்கும்னா, நம்ம அத பத்தி யோசிக்காம இருந்தா உடனே அந்த ஃபர்கெட்டிங் நடக்க ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றது. ரிட்டென்ஷன் பெர்சன்டேஜஸ் கொஞ்சம் இப்ப 20 மினிட்ஸ், 1 ஹவர், 1 டே, 6 டேஸ், 1 மந்த்ல எவ்வளோ ரிட்டைன் ஆகும்? எவ்வளோ நம்ம மறந்து போறோம்ன்றது. முக்காவாசி எல்லா ஃபர்கெட்டிங் தியரியும் என்ன சொல்லும்னா, நம்ம அத பத்தி அத பத்தி நம்ம யோசிச்சா மட்டும் தான் நம்ம மெமரியில இருக்கும். அதுதான் எல்லா தியரியும் சொல்றது. அதே மாரி இன்டர்ஃபரன்ஸ் தியரி என்ன சொல்லும்? சம்டைம்ஸ் அது ரிலேட்டடா நியூவா இருக்கும்போது ஓல்டு திங் மறந்துருவோம். இல்ல ஓல்டு திங் மட்டும் மனசுல இருக்கும்போது நியூ திங் மறந்துருவோம். அதுதான் ப்ரோஆக்டிவ், ரிட்ராக்டிவ்னு அவங்க சொல்றாங்க. ரிட்ரீவல் எப்ப ஃபெயிலியர் ஆகுது? அத பத்தி யோசிக்காம இருந்தீங்க. இதுக்கு எப்படிலாம் வேஸ் டூ ரெடியூஸ் ஃபர்கெட்டிங்? ஸ்பேஸ்டு பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி அத பிராக்டிஸ் பண்ணணும். நிமோனிக்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கிறது, விஷுவலைசேஷன் பண்றது, மீனிங்ஃபுல் அசோசியேட் பண்றது, ப்ராப்பர் ஸ்லீப் இன்டர்வியூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் அது. ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்கெட்டிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். அத கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல். இதுவும் ப்ரூனரோட மாடல் தான். எப்படி டீச்சர் பண்ணுவாங்கன்னா, நெறைய ஒரு கொஸ்டின்ஸ் எஸ் ஆர் நோ டைப்ல குடுப்பாங்க. அதுல ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத குழந்தை பிரிச்சு பார்த்து, அதுலருந்து அந்த கான்செப்ட்ட கத்துக்கிறத நம்ம கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது 3 ஏஸ் ஆஃப் பேரண்டிங் நம்ம எத சொல்றோம்னா, அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து பிஒய்க்யூ கொஸ்டின் தான். ஓகேவா? அதனால தான் இது தனித்தனியா எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆட் பண்ணது. ஃபர்ஸ்ட் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்படி இருந்தாலும். அட்ஜஸ்ட் பண்ணணும். பி ஃப்ளெக்சிபிள் வித் சைல்ட் நீட்ஸ் அண்ட் பிஹேவியர். அப்ரிஷியேட் பண்ணணும் குழந்தைங்கிறது 3 ஏஸ் ஆஃப் பேரண்டிங் குடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் டயானா போமெட் அவங்க சொன்னது என்னன்னா, அத்தாரிட்டேட்டிவ் தான் ஆக்சுவலி பெஸ்ட் பேரண்டிங். அத்தாரிட்டேரியன் டிஃபரன்ஸ் இருக்கு. அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஹைலி வார்ம்த் அண்ட் ஹைலி கண்ட்ரோல். கரெக்ட்டா கான்ஃபிடென்ட், கரெக்ட்டா ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அத்தாரிட்டேரியன் ரொம்ப டாமினேட்டடா இருப்பாங்க. பெர்மிசிவ் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாரி இருக்கும். நெக்லெக்ட்ஃபுல்லாவும் இருக்கக்கூடாது. ஸோ அட்டென்ஷன பொறுத்தவரைக்கும் இது நம்ம முன்னயே படிச்சது தான். அட்டென்ஷன், ஃபோக்கஸ்டு அட்டென்ஷன், சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் ஒண்ணுத்தையே நம்ம அப்படியே ஃபோக்கஸ் மெயின்டெயின் பண்றது. செலக்டிவ் அட்டென்ஷன், ஃபில்டரிங் அவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
ஒண்ணுத்துலயே ஃபோக்கஸ் பண்றது. சஸ்டெயின்டு ஒரே இடத்தையே ஃபோக்கஸ் பண்ணி லாங் டைம் பண்றது சஸ்டெயின்டு அட்டென்ஷன். டிவைடட் அட்டென்ஷன் 2, 3 டாஸ்க்க ஒண்ணா பார்க்கறது. அல்டர்னேட்டிங் அட்டென்ஷன், ஸ்விட்சிங் அட்டென்ஷன் பிட்வீன் டாஸ்க். ஸ்விட்ச் பண்ணி பார்க்கறது. அதே மாரி கான்சன்ட்ரேஷன் சொல்றது எபிலிட்டி டூ ஃபோக்கஸ் த மைண்ட் ஆன் ஒன் டாஸ்க். இதுவும் ஒரு தடவ பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. எப்ப வந்து டிஸ்ட்ராக்ஷன் ரிடக்ஷன் நடக்குதுன்னா, நம்ம ஒண்ணுத்த ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கவும் படிக்கலாம். இதுவும் பிஒய்க்யூ கொஸ்டின் தான். ஃப்ரஸ்ட்ரேஷன், அக்ரஷன் தியரி இந்த டாலட் அண்ட் அவங்க கூட இருக்க குரூப்ப எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். அக்ரஷன் எப்ப வரும்? வென் கோல் டைரக்டட் பிஹேவியர் வந்து நமக்கு பிளாக் ஆகும்போது நமக்கு ஒரு மாரி அக்ரஷன் வருது. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆங்கர் வருது. அப்ப அக்ரெசிவ் ரெஸ்பான்ஸ் வருது. நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ங்கிறது சம்டைம்ஸ் 2 திங்ஸ்க்குள்ள நமக்கு வர ஒரு நமக்கு எது எடுக்கலான்றது வரும்ல. இதுக்கு ஒரு ஃபுட் லெவின் சொல்லியிருப்பாரு. 3 கிளாசிக்கல் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் கான்ஃப்ளிக்ட். அப்ரோச் டு அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். 2 டிசைரபிள் கோல்ஸ். இது அவாய்டன்ஸ் 2 அன்டிசைரபிளா இருக்கிறது. அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோட இருக்கிறது. 2 வேற இருந்தா அது அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா லேர்னிங் ரிலேட்டட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்ட் பி. நெக்ஸ்ட் பார்ட் சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.